முருங்கை தேன் எடுக்க போகிறோம். முருங்கை மரத்துக்கு அருகில் தான் இந்த பெட்டியை வச்சுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம முருங்கை மரத்துலேருந்து பூவிலேருந்து தேன் எடுக்கக்கூடிய இந்த இருக்குல்ல, இது எல்லாமே சுத்தமான தேன். அவ்வளோ ஈச்சை மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி யாரும் எடுக்க வேண்டாம். இது தேன் எடுக்கிற மிஷினு. இதுதான் தேன் எடுக்கக்கூடிய மிஷின் இருக்குல்ல. இதை இப்படி வச்சு இவர்கிட்ட ஒரு 30-40 பெட்டி இருக்குது. ஆனால் எல்லா பெட்டிலையும் தேன் இருக்குன்னு சொல்லலை. அவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுத்தினா தேன் வந்துடும் நினைக்கிறேன். இதான் வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டர். தேன் மட்டும் அதில் வந்துடும். இது வந்து வெறும் தாடு மட்டும் இருக்கும். இதை ரிட்டன் நம்ம உள்ள தூக்கி வச்சிடலாம். இப்படி வச்சோம்னா நமக்கு வாரத்துக்கு ஒருக்கா வந்து தேன் கிடைக்கும். சில பெட்டியில் குறைவாக தான் தேன் இருக்குது. ஸோ இருக்கிற தேனை கொஞ்சம் எடுக்கும். இது மழை வந்து இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெஞ்சிடுச்சு. அதனால் தேனீச்சை வந்து வெளியில் மேய போகாது. இருக்கிற தேனை ஃபுல்லாக குடிச்சிடுச்சு. இது ஒரிஜினல் தேன். இப்போ இங்கே வந்து சித்திரை மாதம் வெயில் பளிர்னு அடிக்குது. அதனால் எல்லாருக்கும் வேர்த்து கொட்டுது. பார்த்தீங்களா எவ்வளோ தேனீஸ் இருக்குது. இருக்கு பாருங்கள். இது வந்து சுத்தமான தேன். இப்படி வச்சு ஒரு 2 அடி அடித்தாலே காணும். ஈக்கள் மட்டும் உள்ள போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் இருக்கிற தேன் கூட்டை நீங்கள் அடிக்காதீங்க. நீங்கள் அடித்தா கொட்ட ஆரம்பிச்சிடும். எங்களுக்கே 1-2 கொட்டும். உங்களுக்கு அதிகமாக கொட்டும். தயவுசெய்து இந்த மாதிரி ரிஸ்க் யாரும் எடுக்க வேண்டாம். இவர் பயிற்சி பெற்றவர். மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலவச பயிற்சி பெற்றவர். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்பா. அது இல்லாமல் ஐஎஸ்ஆர்ஓவில் ஐடி ஹிட்ராட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை ஒரு பார்ட் டைமாக ஒரு ஹாபியாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் பெருசாக அவருக்கு வருமானம்னு கிடைக்காது. இருந்தாலும் ஊரில் இருக்க ஒரு ஜாலி. அப்படியே வீட்டு யூஸுக்கும் கொஞ்சம் தேனை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நண்பர்களுக்கும் தேன் வேணும்னா ஒரிஜினல் தேனை எடுத்து பயந்துக்கலாம்ங்கிற வளர்ந்து வரும் தொழில் அதிபர். தேனீச்சிகள் இப்போது 30 பெட்டி வச்சுருக்காரு. அது என்றைக்கு 300 பெட்டியாக மாறுதோ அன்றைக்கி தான் அவருக்கு கொஞ்சம் வருமானம்னு பார்க்க முடியும். கூடிய விரைவில் வரும் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த பெட்டி மேலே கை வைக்கிறது பயமாக தான் இருக்குது. எல்லாமே நம்ம தேனிச்சிட்டோம். இவன் காட்டுறான். ஆனால் எனக்கு கொட்ட ஆரம்பிச்சுன்னா தம்பி தள்ளி போங்கடா. ஏற்கனவே கொட்டு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் மாதிரி 2 கொட்டு வாங்கிட்டான் சின்னவன். பார்த்து சைட்லோடி நிறைய இது உள்ளே போய்கிட்டு இருக்கு. பார்த்து மூடாண்டாமா இருக்கணுமா? சரி, அடுத்த இடத்துக்கு போமா. வேறு இடம் இருக்காண்ணா? 4 இடம் இருக்கு. 4 இடம் இருக்கா? 3. சரி, வீடியோ ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, அப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்படி சொல்கிறியா?